வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் பெட்டை பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் விரும்பும் ஆண் அல்லது பெண் உங்களிடம் நேரில் பேசும் பொழுது முகம் கொடுத்து பேச இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் அவர்களுக்கு உன்னிடம் பேச விருப்பம் இல்லை என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய ஆண்ட்டு இல்லை பெண்ட்டு நேரில் போய் பேசுறீங்க. அவங்க முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. ஐ மீன் அவங்களுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் எங்கேயோ பார்த்துட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க கூட பேச விருப்பம் இல்லாமல் இருக்கும். முதல் விஷயம், இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய மைண்ட் செட்டும் இல்லை அப்போ இருக்கக்கூடிய மனநிலையும் தவறானதாக அமைந்திருக்கும். இந்த 2 காரணங்கள் மட்டுமே தான் உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆணுக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகளை தோன்ற ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற போது பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் லைஃப்ல ஏதோ ஒரு நேரத்தில் இருக்கும்போது இவங்க பேச மூலியமா தான் சண்டைகள் பெருசாகுது. ஒரு ஆணின் உடைய மனதில் ஒரு பெண்ணை அதிகம் பிடிக்கவில்லை என்றால் அந்த பெண்ணை அதிக அளவில் இந்த ஆண் உதாசீனப்படுத்துவான். ஐ மீன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு ஆண் உங்களை விரும்புறாங்க, அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்காம போயிடுது. அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த பெண்ணை உதாசீனப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீ பண்றது தப்பு, சி இப்படியா அப்படின்ற மாதிரியும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரியும், நீங்களே தேடி போனாலும் கண்டுக்காத மாதிரியும், வேலையா இருக்க மாதிரியும், பிஸியா இருக்க மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் யார் எந்த ஒரு ஆண் பண்றானோ கண்டிப்பா அவங்கள பிடிக்கலன்றது அர்த்தம். அதே இது ஒரு ஆணினுடைய மனதில் ஒரு பெண்ணை அதிகம் பிடித்திருந்தால் நேரமும் காதலும் அளவு கடந்து கொடுப்பார்கள், நீங்கள் மட்டும் போதும் என்று. இது எல்லாரோட ஆணு லைஃப்லையும் எல்லாரும் ஆண்கள் பண்ணக்கூடிய விஷயம் தான். பெண்களும் இப்படிதான். ஆனா எல்லா ஆண்களும்ன்றத சொல்ல முடியாது. இப்போ இதுல ஒரு 50 பேர் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்ற போது நல்ல 50 பேர் கெட்டவங்களா தான் இருப்பாங்க. உங்க லைஃப்ல உங்களை உண்மையா விரும்புறவங்க உங்களுக்கான நேரத்தையும் உங்களுக்கான காதலையும் அளவு கடந்து கொடுப்பாங்க, சாதாரணமா கிடையாதுங்க. நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில காதல் அவ்வளோ இது இருக்கும். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற போது பெட்டரா இருக்கும். இல்லைன்ற போது அந்த பெண்ணோட லைஃப்ல தான் ட்ராஜடியா இருக்கும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஆணு காதலிக்கிறேன், அந்த பெண் ஆணும் அந்த பெண்ணும் உங்களை பிடிக்கவில்லை என்றால் நிச்சயம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க மாட்டார்கள். நீங்களும் ஒரு ஆணும் காதலிக்கிறீங்க, இல்லை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு ஆணுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பிடிக்கலன்ற போது அவங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க மாட்டாங்க. ஐ மீன் உங்களை பிடிக்கலன்ற போது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க மாட்டாங்க. உங்க லைஃப்ல நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒருத்தங்க கேட்காம இருக்காங்க, ஆனால் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் போரிங் ரிலேஷன்ஷிப்பாகவும் அண்ட் உண்மையானதாகவும் இருக்காது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா பிரேக்கப் பண்றது பெட்டர். இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க வாழ்நாள் முழுக்க. காதலிக்கும் போது ஒரு சில விஷயத்தை நீ செய்யாதே என்று நாம் கூறிய பிறகும் அதே விஷயத்தை செய்யும் ஆண் மீதும் பெண்கள் மீதும் கோபம் வருவதை விட வருத்தம் தான் அதிக அளவில் வருமாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு விஷயத்த பண்ணாத, இது எனக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க மேல கோபம் வரதா செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதையும் தாண்டி அவங்க மேல வருத்தம் தான் வரும். ஏன்னா நமக்கான பிடிச்ச ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சதை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மனசு உடையக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்லையும் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலிமா நிறைய பேர் காயப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா, பபாய்.